reading the Bible, or when we touch the Bible, I have feel that inner peace. That may be one good thing which can solve many problems, emotionally or physically. So I have felt that peace is because of the presence of God or through the Bible words. So thanks lot to all the team, and thanks so much to Anbalagi ma'am, and she was so patient and so nice ma'am to organize this Bible study. So looking forward to continue the second session. Thank you ma'am. And Sarah wants to share something. So, ma'am, actually, recently in my school, I used to get lots of like sickness and like that. So one day I was very sick. I got some stomach pain and headache. So I went to the hospital, sat there for a long time, and she said, "Like, lie down for a minute." So I was like, "Can I get my Bible and read for a minute and lie down?" So actually, it helped me when I was reading the Bible. It actually made me feel better when I was reading the Bible. I was like, keep praying when I was reading the Bible, so it made me a little be confident of being sick. And I don't think any medications will help, but Bible will help for me. So I learned that this Bible will make everyone feel better, and it's actually really good for any occasion or something. So you can also carry it on. How beautifully you said, huh? How beautiful. Really, you don't need medicine. If you believe, Word of God will heal you. Thank you so much, baby. Praise God. Thank you. Ma'am, Yes, ma'am. my mother-in-law wants to share. Yes, ma'am. Yes. Tamil சொல்லுங்க. தமிழ்ல சொல்லுங்க. எங்கள் குடும்பம் எல்லாம் எப்பொழுதுமே இந்த பைபிள் படிக்கிறது குடும்பம் சின்னதுல இருந்து எங்களுக்கு ரொம்ப இஷ்டம். நாங்க எப்பொழுதுமே நாங்க சின்ன வயசுல இருந்து மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னால இருந்து நான் பைபிள் படிக்கிறது ரொம்ப இஷ்டப்பட்டு நான் படிச்சுட்டு இருப்பேன். அதே போல எங்க கூட பிறந்த தம்பிங்க தங்கச்சி அனைவரும் படிப்பாங்க. இப்போது எங்க மருமகளுங்க கூட நான் சேர்ந்து படிக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த பைபிள் மாரத்தான்ல என் மருமகளுங்க 2 பேரும் படிச்சிருக்காங்க. பேர பிள்ளைய இருக்கிற சாராவும் அவளும் படிச்சிருக்கா. இருக்கிறவங்க எல்லாம் படிச்சிருக்கனால எனக்கு மனசு சமாதானமா சந்தோஷமா கொடுக்குது. இதுக்கு முன்னால இருந்து நானும் டெய்லி ஒரு மாரத்தான் இது தொடங்குறதுக்கு பின்ன நானும் டெய்லி 1 ஹவர்னாச்சும் நைட்ல 10 மணிலேருந்து 11 மணி வரையும் பைபிள் படிச்சுட்டு தான் முழுக்கும் அந்த புக்கு ஃபுல்லாவே தொடக்கத்துல இருந்து எண்டு வரையும் நான் படிக்க முயற்சி செஞ்சு டெய்லி இருக்கிறேன். அதனால எனக்கு சமாதானமும் சந்தோஷமா இருக்குது. இதே தேவ ஆசீர்வாதம் மாதிரி எங்க குடும்பம் முழுவதும் இருக்க வேண்டும் சொல்லிட்டு நான் விரும்புறேன். அதுதான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுனால எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துறேன். மேலும் இந்த சந்தர்ப்பத்துல எல்லாம் கூடி இருந்து இந்த மாதிரி பைபிள் படிச்சுட்டு இருக்கிறதுனால இன்னும் நம்பிக்கை கொண்டு இன்னும் திருச்சபையில இருக்கிற எல்லாரும் படிக்க வேணும்னு சொல்லிட்டுன்னு நான் விரும்பி ஆண்டவர்கிட்ட கெஞ்சி மன்றாடுகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஆமென். தேங்க்யூ மேம். மாமியார் எவ்வளவு அழகா மருமகளை பத்தி சொன்னாங்க, அதுவும் பேரிட்டு சொன்னாங்க. வெரி ஸ்வீட். என் மாமியார் கூட ஏஞ்சல். I remembered my mother-in-law. She is no more. Thank you so much, ma. Thank you so much. God bless. Next யார் ஷேர் பண்றீங்கப்பா? Who is sharing next? நெக்ஸ்ட் ரெடியா இருங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஃபேமிலி ரெடியா இருங்க. இவங்க விஜயகுமார் பேசுறீங்களா? ரைட். பேசுங்க சார். பேச சொல்றாங்க. ஐயா, am I audible? Yes sir, you can on the camera and speak or you can speak, no problem. பேசுங்க சார். ஓகே. ஸ்டார்டிங்ல நீங்களும் மிஸ்டர் நாதன் இன்ட்ரோ듀ce பண்ணீங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் நாதன் was not to be seen or not to be heard even today. ஆமா நான் ஞாபகம் இருக்கு. நான் உங்களை போலீஸ் ஆபீசர்னு கூப்பிட்டேன் because you were very strict and you came and you did. I remember. Thank you. மிஸ்டர் நாதன் காணாம போயிட்டாரு. இல்ல வந்துட்டேன் இங்க தான் இருக்கேன். நான் எங்க போல.
Oh, so nice of hearing you. நீங்க ஸ்டார்ட் Thank you, sir. Thank you much. complete program went on very well. And the whole program has taught us one lesson. That particularly is faith to be increased. Am I audible? Yes, yes, correct. Faith to be Very much. increased. கேக்குது sir, பேசுங்க. Yeah, merely reading, it contains so much for centuries, right from the creation to the present day. The whole thing is being segregated. எல்லாமே அதில் வந்து எல்லா விஷயமும் இருக்கு. அது மனசுல போட்டு நம்ம சிஸ்டர் சொன்ன மாதிரி there is nothing left over. இப்போ இதெல்லாம் பார்த்தாக்கா we have everything in our hand. நம்ம கையில் எல்லாம் இருக்குது. Only thing, the faith you have, இப்போ வாழறதும் அவர் கூட வாழலாம், இறந்ததுக்கு அப்புறம் அவர் கூட வாழலாம். திருத்தூதர் பவுல் சொன்ன மாதிரி the presence also you are in heaven with Bible. After death also you will be in heaven. So அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், அந்த ஒரு ஃபெய்த் இந்த பைபிள் ரீடிங் பண்ணியிருந்தாக்கா நம்மளுக்கு கூடவே இருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் மை அப்சர்வேஷன் அண்ட் மை ப்ரேயர் ஆல்சோ டு இன்க்ரீஸ் மை ஃபெய்த். ஓகே, நீங்க இனிஷியல்ல சொன்ன மாதிரி ஐ எம் நாட் எ போலீஸ் ஆஃபீஸர், ஐ எம் நாட் வெரி மச் ஸ்ட்ரிக்ட் ஆல்சோ, ஐ எம் கிரவுண்ட் டூ. சும்மா 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 ஏதாச்சும் தொல்லை கொடுக்கணும் இல்லையா? சோ வெரி ஸ்வீட் சார். நம்பிட்டோம். Thank you so much. சரி சரி. சும்மா நீங்க வந்தப்போ யாரும் பேசல, நீங்க ஒண்டி தான் பேசுனீங்க. சோ ஜோக் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எல்லாம் பாரிஷ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற சைபர் கிரைம்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது we have lot of questions. So அதனால தான் உங்ககிட்ட நான் அவ்வளோ கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்டேன். கரெக்ட் வெரி குட். அதால தான் நீங்க 9 மாசம் பைபிள் ரீடிங் முடிக்க முடிஞ்சது. வெரி குட். You mean to say it is early? No, இந்த இவ்வளவுதான் 8 to very good 8 to 9 months 10 months 8 to 10 months depending on எப்படி படிக்கறாங்க. இப்படி தான் எல்லா பாரிஷஸ் முடிக்கணும். Yes sir, yes. 8 to 10. ரொம்ப சீக்கிரமா இப்போ ஜூல்ஸ் பாரிஷ்ல ரொம்ப சீக்கிரமா முடிச்சிட்டோம்னாக்கா I think we have gulped so many things. இன்னும் கொஞ்சம் நிதானமா மென்னி இன்னும் பேசணும் போல இருக்கு. So that we can extend it for one more year. நிதானமா ஸ்டார்ட் பண்றாங்க செகண்ட் சீரிஸ். சோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க, இன்னும் பாரிஷனர்ஸ் இன்ட்ரோ듀ce பண்ணுங்க. அன்பழகி ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு 20 நாள் ஒரு 1 month குள்ள ஸ்டார்ட். My special thanks to Madam Anbalagi. She has taken a lot of pain to come to this level. Yes. Hats off to her. Without your support, nothing. Thank you, ma. Thank you. Thank you, brother. Thank you, sir. Thank you so much. Next யார் ஷேர் பண்றீங்க? Thank you. Ramila, you're talking? Yeah. Yes, ma'am. Yeah. Good evening to all. For me, St. Jude is something like first family. That is what after marriage, parish becomes to us. New parish, new family, new life, new experience, everything. But now, what has happened is, even though we have seen many a times same faces every Sunday, we wouldn't even smile at each other, knowing that they are parish, they come to that particular mass. But then after this Bible marathon, what happened is we get to smile to each other, we look into their eyes and say hello to them, and we get to know their names. First and foremost is I didn't know many of the names, but after this Bible marathon I get to know many of the names, and small children, whose children, whose parent, and all that. So that's one nice thing what happened in this Bible marathon. And no doubt reading word of God is always like tasting a tastiest food and your loving thing, whatever it is. So it is like refreshing again and again, even though we sit in a Sunday mass. But this is again a responsibility when we come across. Monthly once I get to read, but then even then that day will be a special day for me. I'll be waiting, I'll plan for that half an hour and all that. One last thing I would like to say is the dedication what Anbalagi Akka had. Seriously, hats off I could say, because the way I have seen in 2-3 functions, even though she come for reception, she'll be standing in the queue. What she does is immediately at 9 o'clock she'll go out. Illama, I am the host, I have to be there. So that dedication I would really
give a great appreciation to you, Anbalagi Akka. This is very nice, because we will not know how a person is talented in their unique way, but I could see that each one was talented in their different pattern of giving their time and talent to God's evangelization. And sister, it was a very nice talk what you gave to us. Thank you so much. And I assure that we will continuously support in reading this Bible and knowing more and more about of God. That's the main thing. And we will try to live and imitate God. So all praise to God. Thank you so much. Thank you, Pramila. Wonderful. Very nice. We'll try to imitate God. Amen. Thank you so much. Who's sharing next? Hi, ma'am. Can I talk? Yes, ma'am, please. Yeah. My name is Loretta. Actually, this is my son. His name is Mervin. He was very upset that he was not given a chance to read Bible today. He wants to speak a few words. Read, say. When I pray, God keeps their hand on me and 7 angels guides me. I will listen to my mother and my dad. Thank you. Thank you. So sweet. So nice. So This is nice. how the children speak. Sister, I would like to really thank for giving us this opportunity to be a part of this group, because because of family, kids, we were not able to, we were not getting time to read Bible or listen to Word of God. But because we are in this group, we are able to push ourselves to read the Word of God, the dedication, and be strict with the kids, make them read or pray and everything. Because of this particular marathon or whatever the fixed timing, that we are coming back to the old where the families used to join every day. They used to be as a family, pray and say rosaries and all, but that is not been practiced in recent times. But because of this, we are able to come back to that old family, or say praying together, reading and all. So we feel that we are really blessed. Thank you. Amen. This was the idea when we started this, bringing the families together to pray. So we thought, Word of God, there can be no powerful prayer than that. So sister proposed this idea, and by the grace of God, it has reached, I think, 18 parishes. Yes. To read. And they are really getting to know what Bible reading really means, because this generation, they don't know what reading means. But because of this, they are able to read and getting. They also are showing more interest in reading the Word of God, and they're getting used to reading the Bible system, and we are happy for that. Thank you, ma'am. We are happy. We are delighted to hear that from you. Thank you. Continue reading, child. So again, Anbalagi ma'am, you give him thrice in a month, and so he doesn't cry. Okay. So he will read, and we are happy to see him reading. Thank you, son. Thank you so much. Who's sharing next? Sheila? Good evening, Mary sister. Good Clemente. evening, ma'am. Good evening, everybody. So I first and foremost thank everybody, the management team, which has given this big opportunity to come as a family, as a Jude's family, and to read the Bible. And one particular day, I remember when that particular person or that particular family had to do the Bible reading, and they were not available because certain reasons. And all of a sudden, Pramila joined in, and when Pramila stopped, then I took over. And the way Anbalagi ma'am was feeling happy, she felt so happy that we are supporting each other. So that support, that understanding, that commitment was there as a marathon. It was actually not a marathon. I felt it was a family of God,
bringing the word of God to each others. So that was really good. That's one thing. Second thing is, when I was reading, I could feel God talking to me back in those words. You could always feel I felt that it was for me, each and every word which I read, particularly from Psalms, Wisdom, Sirach and all, I felt that was getting back to me and it was talking to me. So when we read as a family, we also make sure that, that words also reflect to the other families. And third thing is, Anbalagi ma'am was talking to me this Sunday. So we are done with all the people in the, this group. Next, we need to bring up the kids, especially the school-going kids, the college-going kids, because I coordinate with the Catechism Commission. So she was requesting me that the next marathon, we should give special attention to kids, wherein they come and proclaim the word of God here. So I will try my level best to bring the kids on this platform to share the word of God. And always, I'm ready to help Anbalagi ma'am in any way possible. Thank you once again, ma'am. And it's a great dedication. Nobody could have done this, but she has done it. All congratulations to her as well. Thank you, ma'am. Thank you, sister. Thank you. Thank you, Mary Clementia. Very good. Thank you, Please ma'am. bring the children and you Sure, can help sure. in the second Yeah, I'll do that. innings. Thank you. Yes, And ma'am. my auntie wants to talk to you. Yes, so, yes, ma'am. I'll speak in Tamil, ma'am. பேசுங்கம்மா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமா. நான் வந்து கடவுளுடைய ஊழியக்காரி தான். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கூட சொல்ல முடியாது. I'll get up at 12 o'clock in the night, middle of the night. Till 6 o'clock I'll be with God. So I'll pray for each and everyone. I got this opportunity. எங்களுக்கு இந்த ஜூட் ததையில் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. ஃபுல் ஃபேமிலிக்காக ப்ரேயர் பண்ணேன். டெய்லி ஐம் ப்ரேயிங் ஃபார் தெம். ஸோ இந்த புக்கு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஆனால் இந்த வார்த்தைங்க அவர்களுக்குள்ளே போச்சான்றது தான் முக்கியமாக இருக்குது. வார்த்தைகளை படித்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த வார்த்தையை நான் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன். இந்த வார்த்தைகள் படிக்கிறது மாத்திரம் இல்லை, அதுக்குள்ளே போகணும், ஆவியால் நிரப்பப்படணும். ஐ வில் ப்ரே ஃபார் தம் டெய்லி ஃபார் தம். அந்த வார்த்தைங்க அவங்களுக்குள்ளே குழந்தை எவ்வளோ பேர் எங்களுக்கு கேட்குறாங்க, ஒரு ஜெபம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு அந்த வார்த்தைங்க அவங்களுக்குள்ளே போனதுனால அந்த வார்த்தைங்க நான் வந்து ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் த்ரூ ஹோலி ஸ்பிரிட் ஒன்லி, த ஹோலி ஸ்பிரிட் வில் ஸ்பீக் டு மீ. அவங்க வழியாக இந்த வார்த்தைங்களை அவங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் அந்த ஜெபம் வந்து கடவுளுடைய வார்த்தை தான் நான் பேசுவேன் ஒழிய என்னால் என்னுடைய ஓனை நான் பேச மாட்டேன். அதற்காக அவங்களுக்கு முன்னே வரணும், இந்த வார்த்தைங்க இன்னும் படிக்கணும், பிள்ளைங்க இன்னும் முன்னுக்கு வரணும். அதைத்தான் மடலை நாவுகளை திறந்து விடுவேன் என்று இப்போ பிள்ளைங்க படித்தாங்க பாருங்க. எந்த குழந்தையும் அப்படி படிக்காது, ஆனால் மழலை நாவுகளை கடவுள் திறந்து வச்சிருக்காரு. அதுக்குத்தான் நம்ம ஒரு ஜெபம் பண்ண ஒவ்வொரு குடும்பத்திலும் முன்னே வரணும். 30 குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக விண்ணகத்துல பேர் எழுதியிருக்கணும்ப்பா அன்ட்டு நான் ஜெபிக்கின்றேன். அந்த ஜெபத்திற்கான அந்த முயற்சி எனக்கு ஜூட் ததை கோயிலும் இந்த அன்பழகி எனக்கு கொடுத்த அந்த இதற்காக ரொம்ப நன்றி. கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். அவங்களை ஆசீர்வதிக்கிட்டோம், இன்னும் நிறைய குடும்பங்கள் வந்து ரட்சிக்கப்படணும் சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் ஐ எம் சென்டிங் மெசேஜ் ஃபார் ஈச் அண்ட் எவரி ஒன், ஸ்ப்ரெடிங் த காஸ்பிள். ஸோ நான் இன்னும் அதிகமான சோல்ஸை கொண்டு வந்து கடவுள் பாதத்தில் சேர்க்கும். இந்த ஜூட் தது மக்கள் எல்லாம் ஆக்சுவலி நான் சொல்ல போனா என்னுடைய விஷன்ஸில் நான் பார்த்தேன். இட் இஸ் பிளெஸ்ட் பை காட். அபிஷேகத்தை விட்டுதை நான் என்னுடைய விஷன்ல பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச் மேடம் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பீக். தேங்க்யூ மேம். தேங்க்யூ அன்பழகி மேம். உங்களை கொடுத்தது நாங்கள் இல்லை. ஸோ கடவுள் அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும், அபிஷேகத்தை ஊற்றட்டும். ஸோ நீங்கள் பசங்களெல்லாம் ஆட் பண்ணிகிட்டே இருங்க குரூப்பில். ஸோ அன்பழகி மேம் ஜாலியாக படிக்க வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ காட் பி பிரைஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வேற யாராச்சும் ஷேர் பண்ணுறீங்களா? இல்லை நினைக்கிறேன். அன்பழகி மேம், யூ காட் எனிதிங் டு சே? மேம், இது வந்துட்டு எல்லாரும் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நடந்திருக்காது. ஸோ நாங்கள் அவங்கள அப்ரோச் பண்ண பிறகு தே ஆர் ரெடி டு டூ தட். ஸோ எல்லா ஃபேமிலியும் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. நான் சடனாக படின்னு சொன்னால் கூட கண்டிப்பாக படிப்பாங்க, அவ்வளோ தேவர் ரெடி. அப்புறம் அவங்க காத்துட்டு இருக்காங்க எப்போ வந்துட்டு நான் திரும்பி ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு.
ஸோ பைபிள் தொடாதவங்க கூட தொட்டு படிக்க ஆரம்பிச்சனால அது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. So, நீங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண தொட்டுதான். நீங்க தான் மெயின். நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு என்னை தேர்ந்தெடுத்தீங்க டு லீட் தம். ஸோ இட் வாஸ் a great blessing for you, brother Nathan and sister. Thank you. It's all the will of God. கடவுள் தேர்ந்தெடுத்தாருங்க. கடவுள் தேர்ந்தெடுத்தாருங்கள நாங்க தேர்ந்தெடுக்கல. It's all God's scheme. The will of But God. through you people, through you people, that's the main thing. பட் உங்களுக்கு desire இருந்துச்சு இல்லீங்களா to accept the call of God and do it? Yeah, கண்டிப்பாங்க. That's what God Something sees. I want to do. நாங்க 20 பேரை கூப்பிட்டுருப்போம், அதுல 2 பேர் தான் வந்தாங்க. So you were one of them. So அதான் நான் நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு டேக் த சில்ட்ரன் வந்துட்டு அவங்க ஃபேமிலியை உட்கார வச்சுட்டு அவங்க படிக்கணும். ஸோ அது வந்துட்டு ஒரு இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு பட் நான் ஐம் டேக்கிங் எவ்ரிபடி சப்போர்ட். ஸோ நீங்களும் ப்ரேயர் பண்ணா இன்னும் நல்லா நடக்கும். நீங்க லென்ட்லியே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நீங்க கீப் அஸ் போஸ்டட். So we will call sister. We will try to call Archbishop if he is available, and we will start in a grand way second time, and we will be there always to support. And நீங்க you are already rocking, so nothing you need. Keep going. So இன்னொரு முறை உங்க படிக்காதவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க, பசங்களுக்கு சான்ஸ் கொடுங்க. So you will be touching so many souls in the parish. Thank you ma. Thank you so much. Thank you sister. Thanks to all who share. Praise be to God. We invite sister to say Thanksgiving prayer and conclude. Okay. Sister. In the Father and the Son and the Holy Spirit. Amen. God, our loving Father, we praise and adore and glorify your holy name. May your name be loved, preserved, and proclaimed throughout the whole world. Dear Lord, at this juncture, we raise our hearts in gratitude to you for all the members of St. Jude's Parish, whose patron saint is known for Saint of the Hopeless Cases. Dear Lord, each of us are lost in various difficult moments of our lives. But through the intercession of this saint, and especially through the word of God, you were able to lift us up from the depths of our sin as well as from the depths of our difficult moments. Dear Lord, this is the moment of gratitude for each of us as the parishioners have completed one complete reading of the book of the Bible, beginning with Genesis to the book of Revelation. Through this, you have revealed to us firmly that you are the Alpha and the Omega. You are the beginning and the end. Dear Lord, teach us to continue to trust in you, and may we walk with your word. May you lead us to the paths which are righteous. Keep us all united in love. May peace reign in our families. May wisdom and knowledge fill the hearts and minds of our children in the families. May they all become the soldiers for Christ. May each of us stand up with lighted heart to proclaim you as the true God in the whole world. Continue to enlighten us, Lord, and keep walking with us. May Mary, our mother, who interceded for the people at wedding at Cana, may continue to intercede for us. May she be our guardian angel to guide and direct our ways. We make this prayer in the name of your beloved Son, Jesus our Lord. Amen. Amen. And the Father and the Son and the Holy Spirit. Amen. Amen. Thank you, sister. So thank you all. So see you all thanks soon. to all. God bless you all. Thank you all. Thank you. Good night. Good night. God bless. Thank you. Good night. Thank you for everybody, all the families and brothers and sisters. Good night.